Hello everyone, welcome to DBS Decode Build Succeed. நம்ம டிஸ்ட்ரிக்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல ப்ரொபோஷனல் லாஜிக் தான் பார்க்க போறோம் ஃபார் த கிரேட் ப்ரிப்பரேஷன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டாபிக், ப்ரொபோஷனல் லாஜிக். ஸோ அதில் டிஸ்ட்ரிக்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் which deals with separate values. We can say it as rather than continuous, ஒரு செப்பரேட் ஒரு ஃபைனைட்டாக சொல்லலாம், இன்ஃபைனைட் மாதிரி போகாமல் ஒரு ஃபைனைட் செட் ஆஃப் வேல்யூஸை டீல் பண்ணுறது தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேத்தமெட்டிக்ஸ். அந்த டிஸ்ட்ரிக்ட் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம ப்ரொபோஷனல் லாஜிக் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரொபோஷனல் லாஜிக் அப்படின்றது மேத்தமெட்டிக்கல் லாஜிக் அப்படின்ற ஒரு கோர் டாப்பிக்ல இருந்து டூவாக டிவைட் ஆகிறத ஒன்று ப்ரொபோஷனல் லாஜிக், இன்னொன்று ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக். ப்ரொபோஷனல் லாஜிக் அப்படின்றது வந்து டூ டைப்ஸாக பிரிக்கலாம். வி கேன் சே இட் அஸ் த ஃபைனல் வேல்யூ வந்து ஒரு ட்ரூவாகவோ இல்லை ஃபால்ஸாகவோ இருக்கலாம். ஓகேவா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு இதில் மட்டும் மேபி அப்படின்ற ஒரு கண்டிஷன் இல்லாமல் வெறும் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ரெண்டு செட் ஆஃப் வேல்யூஸில் டீல் பண்ணுறது தான் இந்த ப்ரொபோஷனல் லாஜிக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹியர் த கீ பாயிண்ட் இஸ் வேர்ட் ஆஃப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? இந்த ப்ரொபோஷனல் லாஜிக்கில் வந்து ஒரு கீ காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ப்ரொபோஷன் அப்புறம் வேரியபிள்ஸ். ப்ரொபோஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை அது ஒரு ஈக்குவேஷனையோ தான் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட்டோ ஈக்குவேஷனோ இல்லாமல் ஜென்ரலாக ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு இருந்தால் அதுக்கான ஒரு மீனிங்கே இருக்காது இல்லையா? அதனால அந்த ஒரு மீனிங் கொடுக்குற இதுதான் ப்ரொபோஷன். ப்ரொபோஷன் அப்படின்றது வந்து ஒரு டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். வி கேன் சே இட் அஸ் டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து மேபி கண்டிஷனில் வராது. ஒன்று ட்ரூவாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸாக இருக்கும். இல்லை எக்ஸாம்பிள் வந்து ட்ரையாங்கிள் ஹேஸ் 4 வெர்டிசஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். We all know that triangle has 3 vertices only. By the name itself, we can know it as triangle. Okay, அது வந்து 3 vertices. So அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான வேல்யூ வந்து ஃபால்ஸ். We can't say it as maybe, it can be true. ஓகேவா? ஸோ அது வந்து ஃபால்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இட் இஸ் அ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து 3 + 2 = 5. அப்சல்யூட்லி 5.5 இல்லைனா 4.5 அந்த மாதிரி சொல்ல முடியாது. எஸ்பெஷலி இன் திஸ் டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் வி கேன் சே இட் அஸ் பாயிண்ட் வேல்யூஸ். இது கம்பல்சரியாக 5 தான் இருக்கும். 4ஆகவும் சொல்ல முடியாது, 6ஆகவும் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ட்ரூ. இதே ப்ரொபோஷன்ஸ்ல வந்து எது இதெல்லாம் ப்ரொபோஷனாக இருக்குது, எது இதெல்லாம் ப்ரொபோஷனாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நாட் ஆஸ் அ ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து எக்ஸ்க்ளமேஷன்ஸோ, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸோ, கொஷின்ஸ் ஆர் ஆர்டர் ஆர் டிமாண்ட், ஓகேவா, அந்த டைப் ஆஃப் சென்டென்ஸோ வந்து ப்ரொபோஷனில் நம்ம ஆட் பண்ண முடியாது. ஆஸ் ஐ செட் பிஃபோர், டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் நம்ம வந்து ப்ரொபோஷன் அப்படின்னு ஸ்டேட் பண்ண முடியும். இதில் வந்து எக்ஸாம்பிளில் வந்து எக்ஸ்க்ளமேஷன்ஸ் அப்படின்றது லாங் லிவ் குவீன் அப்படின்றது வந்து வி கேன் சே ஃப்ரம் த வி கேன் டிரைவ் இட் ஆஸ் அ ப்ரோ ஸ்டேட்மெண்ட் ஆர் அ போயம் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? லாங் லிவ் குவீன் அப்படின்றது வந்து ஏஷியன் டைம்ஸில் நம்ம டினோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ப்ரைஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ். ப்ரைஸ் பண்ணுறது அப்படின்னாலே எக்ஸ்க்ளமேட்டரி திங்கில் வரும். கொஷின்ஸ் அப்படின்னா டிட் யூ கோ டு த பார்ட்டி அப்படின்றது இட்ஸ் அ கொஷின், ரைட்? ஸோ வி கேன் டிரைவ் அதுக்கு ஒரு ஆன்சர் வந்து நம்ம ட்ரூவாவோ ஃபால்ஸாவோ நம்ம சொல்லவே முடியாது. டிட் யூ கோ டு த பார்ட்டி அப்படின்னா இட்ஸ் அ கொஷின். ஓகேவா? அது வந்து ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஆர்டர் ஆர் கமெண்ட் தேர்ட் டைப்ல வந்து டோன்ட் சே தட் அப்படின்றது இட்ஸ் அன் ஆர்டர், இட்ஸ் அன் டிமாண்டா கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கு வந்து செகண்ட் கீ காம்போனன்ட் வந்து ப்ரொபோஷனல் வேரியபிள்ஸ். ப்ரொபோஷனல் வேரியபிள்ஸ் அப்படின்னா பூலியன் வேரியபிள். லைக் எப்படின்னா ஒரு சென்டென்ஸ் நான் சொன்னேன்ல, டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் ப்ரொபோஷன். ஓகேவா? அந்த ப்ரொபோஷன் டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றது. As we all know before, a variable is a storage. It's a letter that we need to store a sentence or anything. Okay, அதுதான் வேரியபிள். represented as lowercase letters. ஓகேவா? நம்ம வந்து ஒரு வேரியபிள்ஸ் ஒரு ப்ரொபோஷன் சொல்றோம்ல, அது எல்லாமே ஒரு அட்டாமிக் திங். அந்த வேரியபிளையோ இல்லை ப்ரொபோஷனையோ நம்ம பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா அந்த ஒரு சென்டென்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாதான் we can understand or we can derive it as a true or false. ஓகேவா? அதனால அது ஒரு அட்டாமிக் வேரியபிள் ஒரு அட்டாமிக் ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள், a equal to the sun is shining. The sun is shining அப்படின்றது வந்து ப்ரொபோஷன். a அப்படின்றது ப்ரொபோஷனல் வேரியபிள். இந்த ப்ரொபோஷனல் லாஜிக்ல வந்து நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து
the main focus வந்து இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கலாம். பட் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டாவே வந்து நம்ம ஃபுல்லா டிரைவ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ அந்த ஒரு இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ வந்து நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம்ல. ஸோ த வேரியபிள் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அண்ட் வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தட் ஒன்லி. ஓகேவா? லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ். லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் அப்படின்றது வந்து the operations. We can simply say it as an operations. இல்ல அப்படின்னா இந்த டெர்ம் ப்ரொபோஷனல் லாஜிக்ல வந்து ஒரு 2, 3 எக்ஸிஸ்டிங் ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்குல்ல. லைக் இப்ப ஏ அப்படின்றதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் இருக்கு. பின்றதுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. சின்றதுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு 3 ப்ரொபோஷனல் வேரியபிள்ஸ வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஃபார்முலாவோ, அந்த ஒரு கனெக்டிவ்ஸ் அது ஒரு லிங்க் கிரியேட் பண்றோம்ல, அதுதான் லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ். அந்த லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஆப்பரேட்டர்ஸ், ஸ்டாண்டர்ட் கனெக்டிவ்ஸ் ஆப்பரேட்டர்ஸ். These are the 8 types. The 8 types the most important thing. The first type வந்து not, second and, or, exclusive, or, implication, by implication, and, nor. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். நாட் அப்படின்றது வந்து நெகேஷன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ட்ரூவாக இருக்கிறது ஃபால்ஸாகவும் ஃபால்ஸாக இருக்கிறது ட்ரூவாகவும் ஆக்குறது தான் நாட் ஆப்ரேட்டரோட மெயின் டாஸ்க். ஓகே, அதோட சிம்பிள்ஸ் தான் வந்து தீஸ் திங். இப்போ ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி டில்டு மாதிரி இதில் போட்டிருக்க மாதிரி வேரியபிளுக்கு முன்னாடி இந்த எல் அப்படின்றதோ இல்லைனா டில்டு லைன். ஆஸ் வி ஆல் நோ, ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் ஆர் ரிப்பீட்டிங் த unnecessary thing, but you can know it or you can recap it later. வேரியபிளுக்கு மேலே ஒரு லைன் போட்டாலோ இதெல்லாம் தான் சிம்பிள்ஸ் ஆர் நாட். வேரியஸ் இங்கிலீஷ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். நாட்டுக்கு வந்து நம்ம சென்டென்ஸ்ல எப்படி எப்படி வரலாம் அப்படின்றது தான். நாட் நாட் பி. இப்போ பீன்றது வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல நாட் பி அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா இட் இஸ் நாட் த கேஸ் தட் பி, இட் இஸ் நாட் ட்ரூ தட் பி, இட் இஸ் ஃபால்ஸ் தட் பி, பி இஸ் ஃபால்ஸ். ஓகே, தீஸ் கைண்ட் ஆஃப் இங்கிலீஷ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தட் வி கேன் டூ இட் இன் நாட் ஆர் நெகோஷன் ஆர் நெகேஷன். செகண்ட் டைப் வந்து கன்ஜென்ஷன். கன்ஜென்ஷன் அப்படின்னு அண்ட் அப்படின்றது வந்து கன்ஜென்ஷன். ஓகேவா? அண்ட் அப்படின்னா வி ஆல் நோ தட் இட்ஸ் அ மல்டிபிளிகேஷன் டாஸ்க். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வேளை சிம்பிள்ஸை ரிமைன் பண்ண எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா அண்டில் வர நடுவில் வர எண் இருக்குல்ல, லைக் டவுன்வேர்ட் வரி, அந்த டவுன்வேர்ட் வி தான் வந்து டவுன்வேர்ட் மாதிரி வி போட்டால் தான் அதோட சிம்பிள். லெட்ஸ் see the example. P இந்த ப்ரொபோஷனல் வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்க சென்டென்ஸ் திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். Q அப்படின்றது ஐ ஆம் ஸ்டேயிங் இன் ஹோம். இதை வந்து கன்ஜென்ஷனாக எப்படி பண்ண முடியும் ஆர் அண்ட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஐ ஆம் ஸ்டேயிங் இன் ஹோம். ஓகேவா? This is the example, and from the truth table we can know it as P and Q ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அண்ட் அப்படின்ற ஆப்ரேட்டர் ஒரு ரெண்டு வேரியபிள் ஜாயின் பண்றது தான் ஒரு லாஜிக்கல் கனெக்டிவான திங். இதுல வந்து இதுல என்ன கண்டிஷன் அப்படின்னா ரெண்டு ஃபால்ஸ் இருந்தா மட்டும், லைக் கம்பல்சரியா ஏதா ஒரு ட்ரூவா இருக்கணும் அப்படின்றது வந்து ஆர். ஓகே, எது கம்பல்சரியாலாம் கிடையாது, ரெண்டு ட்ரூ இருந்தா மட்டும்தான் ட்ரூ. ஓகே, அண்ட் மல்டிப்ளிகேஷன்ல வரும்போது 0 into 1 அப்படின்னா ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ வந்து சாரி, ஜஸ்ட் கன்ஃபியூஸ். ரெண்டு ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ, அதர்வைஸ் எந்த கண்டிஷன்ஸாக இருந்தாலும் அப்படின்னா ஃபால்ஸ் ஆகிடும். தேர்ட் டைப் ஆர். ஆர்க்கு வந்து அனதர் நேம்ஸ் வந்து இன்க்ளூசிவ் ஆர் ஆர் டிஸ்ஜங்ஷன். ஓகேவா? இதோ சாரி, நான் அண்டில் சொன்னது வந்து தான் ஆரில் ஆரோடது. ஐ ஜஸ்ட் காட் கன்ஃபியூஸ். அண்டு அப்படின்றது வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. அதே ஆர்ல வந்து ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலுமே ட்ரூ ஆகிடும். ஓகேவா? இட்ஸ் அன் அடிஷன் டெக்னிக். ப்ரொபோஷனல் லாஜிக்ல அண்டு அப்படின்றத வந்து நம்ம வேரியஸ் டேர்ம்ஸ்ல வந்து டினோட் பண்ணலாம். லைக் as I said before, நாட்ல வந்து நம்ம நாட் இந்த கேஸ் அப்படின்லாம் நம்ம நிறைய படிச்சோம்ல. அதே மாதிரி இதுல வந்து இங்கிலீஷ் இன்டர்பிரிட்டேஷன்ல வந்து certain keywords are important. பட் அப்படின்னு வந்தாலோ தோ, ஈவன் தோ, ஹவெவர், yet அந்த மாதிரி இதுல நிறைய டினோட் பண்ணியிருக்கேன். பட், தோ, ஈவன் தோ, ஹவெவர், yet, nonetheless, nevertheless, moreover. These kind of words that we can or that they will give rather than and. Fourth type வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்றது வந்து
ரெண்டு வேரியபிளுமே ஒரே வேல்யூவை டினோட் பண்ணக்கூடாது. லைக் தே ஹாவ் டு டிஃபர். இப்போ ஒன்று ட்ரூவா இருந்தா கம்பல்சரியா ஒன்று ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் ஃபைனல் வேல்யூ வந்து ட்ரூவா இருக்கும். இப்போ ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலோ இல்லைனா ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தாலோ அது ஃபால்ஸா தான் வரும். ஃபைனல் ஆன்சர் ஃபால்ஸா வரும். இதுல வந்து எக்ஸாம்பிள்ல வந்து எய்தர் திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆர் ஐ am ஸ்டேயிங் இன் ஹோம் பட் நாட் போத். ஓகே. ஃபிஃப்த் டைப் NAND. NAND அப்படின்னாலே we can simply say it அண்டோட நெகேஷன் அப்படின்றது தான் NAND. அண்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம், ரெண்டு டி வந்தா மட்டும்தான், ரெண்டு ட்ரூ வந்தா மட்டும்தான் ஃபைனல் ஆன்சர் ட்ரூ. அது தவிர வேற எது வந்தாலும் ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ ரெண்டு ட்ரூ இருந்தா மட்டும்தான் ஃபால்ஸ், அதை தவிர வேற எப்படி ஒருவேளை டிஃபர் ஆனாலோ இல்லைன்னா ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தாலோ இதுல வந்து ஆன்சர் ட்ரூவா தான் வரும். சிக்ஸ்த் டைப் வந்து நார். நார்ன்றது நெகேஷன் ஆஃப் ஆர். ஆர் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம், ஏதாவது ஒரு ட்ரூ வந்துட்டாலே உங்களுக்கு ஆன்சர் ட்ரூ ஆயிடும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இதுல வந்து ட்ரூவே இருக்கக்கூடாது, ட்ரூவே இல்லாம இருந்தா மட்டும்தான் இது வந்து ட்ரூ வரும் ஃபைனல் ஆன்சர். லைக் பி அண்ட் கியூ போத் ஃபால்ஸா இருந்தா ஃபைனல் ஆன்சர் ட்ரூவா வரும். நெகேஷன். செவன்த் டைப் வந்து இம்ப்ளிகேஷன். இம்ப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் அ கீ லாஜிக்கல் கனெக்டிவ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மோஸ்டா நிறைய சென்டென்ஸ் ஒரு நிறைய இது வந்து நிறைய ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போம். ஓகே. அதோட சிம்பிள் வந்து ஆரோ, ஃபார்வர்ட் ஆரோ மாதிரி. இப்போ பில இருந்து கியூக்கு போகுது. லைக் வி கேன் சே சி த பில இருந்து கியூக்கு போறது. இதுதான் வந்து சிம்பிள் ஆஃப் இம்ப்ளிகேஷன். பி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பிக்கான நேம்ஸ் வந்து ஹைப்போதீசிஸ், ஆன்டிஜன், ப்ரெமிசஸ். கியூக்கான பேர் வந்து கான்சிக்வன்ஸ், கன்க்ளூஷன். இதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா, பி இம்ப்ளைஸ் கியூ, இஃப் பி தென் கியூ, இஃப் பி கமா கியூ. ஓகே. இது இதை தாண்டியும் நிறைய நேம்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இதில் எக்ஸாம்பிள் பி டுடே இஸ் ஹாலிடே, கியூ ஐ எம் ஹாப்பி. இது நம்ம சென்டென்ஸாக சொல்லணும் அப்படின்னா, இஃப் டுடே இஸ் ஹாலிடே தென் ஐ எம் ஹாப்பி. இப்போ நான் இன்னைக்கு ஹாலிடேவா இருந்தாதான் நான் ஹாப்பியா இருப்பேன். அதாவது இது நடந்தா இப்போ இஃப் பி ஹேப்பன்ஸ் தென் கியூ வில் டெஃபினெட்லி ஹேப்பன்ஸ் அப்படின்றது தான் இம்ப்ளைஸ். இதுல வந்து நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னா, as I said before, if P happens then Q will definitely happens. ஓகேவா? அந்த கண்டிஷன் படி P ட்ரூவா இருந்தா Q கம்பல்சரியா ட்ரூவா இருக்கும். அப்படி இருந்தா தான் ட்ரூ வரும் ஃபைனல் ஆன்சர். if P ட்ரூ, Q should not be false. ஓகே. இப்போ அது வந்து வேரி ஆகுது. P ட்ரூவா இருந்து Q ஃபால்ஸா இருந்தா அது வந்து ஃபால்ஸா வரும். அதே P ஃபால்ஸா இருந்தா, ஓகேவா? இப்போ இன்னைக்கு ஹாலிடேவா இல்ல அப்படின்னா ஐ கேன் பி ஹாப்பி ஆர் ஐ கேன் ஹாப்பியாகவும் இல்லாமையும் போகலாம். ஓகேவா? ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் போத். அதனால பி ஃபால்ஸா இருந்தா கியூ ட்ரூவாகவும் இருக்கலாம், இல்லைனா ஃபால்ஸாகவும் இருக்கலாம். ஃபைனல் ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இஃப் பி இஸ் ட்ரூ தென் கியூ மஸ்ட் பி ட்ரூ. அதை நான் சொன்னது தான் கிளீன். பட் பி ஃபால்ஸா இருந்தா கியூ கேன் பி போத் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எப்படி வேணா இருக்கலாம். அதுக்கு சிம்பிள் ஃபார்முலா நம்ம முன்னாடி வந்து ஆர் பார்த்தோம்ல, அந்த ஆர் கூட கம்பேர் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து P இம்ப்ளைஸ் Q அப்படின்றது ஈக்குவல் டு நெகேஷன் ஆஃப் P பிளஸ் Q பிளஸ் மீன்ஸ் ஆர். ஓகேவா? நெகேஷன் ஆஃப் P ஆர் Q. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி. ஸோ ஒன்ஸ் பக்கம் போயிட்டா இன்னொரு பக்கம் லைக் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு நம்ம படிப்போம். அதே P இம்ப்ளைஸ் Q அண்ட் Q இம்ப்ளைஸ் P அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி டூ வே கம்யூனிகேஷன் இல்லாமல் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன். ஸோ அதுக்கான ஒரு ரிமெம்பர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தான் டிஸ்அவுட் பண்ணியிருக்கேன். P இம்ப்ளைஸ் Q அப்படின்னாலும் அதே தான் P இம்ப்ளைஸ் Qவை தான் நான் இந்த மாதிரி ஏரோவா மாற்றிருக்கேன். இதே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா P இம்ப்ளைஸ் Q லைக் தேர்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். P implies Q is equal to negation of Q implies negation of P. ஓகேவா? இதே P implies Qவும் Q implies Pயும் ரெண்டுமே ஈக்குவல் வரவே வராது. எந்த கண்டிஷன்ஸ்லுமே உங்களுக்கு அது மீட் ஆகாது. இது வந்து ஆர் கூட கம்பேர் பண்ண ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் டைம் சொல்றேன்.
இந்த ஆர் ப்ராப்பர்ட்டிக்கான ப்ரூஃப் P implies Q ஓட வேல்யூவும் நெகேஷன் P ஆர் Q ஆன வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ப்ரூஃப் இது. இப்போ இம்ப்ளிகேஷன்ஸ்லேயே வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் அப்படின்னு இருக்கு. இப்போ நெசசரி அப்படின்னா நேம் வச்சு நம்ம கம்பல்சரியா சொல்லிடலாம். இட்ஸ் அ கம்பல்சரி ஆர் அ மேண்டட்டரி திங் இட் நீட்ஸ் டு ஹேப்பன். சஃபிஷியன்ட் அப்படின்னா இனஃப். ஓகேவா, அது வந்து ஒரு கம்பல்சரி ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது, அது வந்து ஒரு கம்பல்சரியாவோ இல்லை மேண்டட்டரியாவோ அது கிடையவே கிடையாது. ஓகே, சஃபிஷியன்ட் அப்படின்றது இனஃப். எக்ஸாம்பிள் வந்து ஃபில்லிங் த கேட் எக்ஸாம் அப்ளிகேஷன் இஸ் டேஷ் ஃபார் கிராக்கிங் த கேட் எக்ஸாம். ஓகேவா, இது வந்து இனஃப். இப்போ சஃபிஷியன்ட் நம்ம சொல்ல முடியாது. கேட் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டாலே நம்ம வந்து கிராக் பண்ணிடலாம் அப்படின்றது வந்து சஃபிஷியன்ட் கண்டிஷன்ல வராது. பட் இட்ஸ் அ மேண்டட்டரி திங். நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கேட் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நெசசரி. ஓகேவா, ஸோ இன் திஸ் கண்டிஷன் நெசசிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ Q இம்ப்ளைஸ் P, இதுல எழுதியிருக்க மாதிரி Q இம்ப்ளைஸ் P அப்படின்னா P இஸ் நெசசரி ஃபார் Q. இப்போ அதே Q இம்ப்ளைஸ் Pக்கு வந்து நம்ம சஃபிஷியன்ஸ் பார்த்தோம், இதை டிஸ்டர்ப் பண்ணல. இதே Q இம்ப்ளைஸ் Pக்கான சஃபிஷியன்ட் இது பார்த்தோம் அப்படின்னா Q இஸ் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் P. ஓகேவா, இதுல வந்து Q இம்ப்ளைஸ் P வந்து P இஸ் நெசசரின்னு சொன்னோம்ல. P is necessary அப்படின்னாலே we know that it's a mandatory or compulsory thing. இந்த P இல்லாம P ஸ்டேட்மெண்ட்டே இல்லாம உங்களுக்கு Q வந்து ஹேப்பனே ஆகாது. ஓகேவா, ஸோ அதுதான் நெசசிட்டி கண்டிஷன். சஃபிஷியன்ட் அப்படின்னா பிஃபோர் நம்ம வந்து Q இம்ப்ளைஸ் P பார்த்தோம். இப்போ இதில் நான் எழுதிருக்கிறது வந்து P இம்ப்ளைஸ் Q. P இம்ப்ளைஸ் Q அப்படின்னாலே டேரக்டா P ஃபர்ஸ்ட் வந்துடும், Q வந்து செகண்ட் வந்துடும். எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நெசசரி கண்டிஷன்ல வரும்போது ஃபர்ஸ்ட் இருக்க லெட்டர் வந்து செகண்டா போயிடும். சஃபிஷியன்ட் கண்டிஷன்ல வரும்போது ஃபர்ஸ்ட் இருக்க லெட்டர் ஃபர்ஸ்டாவே வரும். இதுல எழுதிருக்க மாதிரி P implies Q அப்படின்னா P is the sufficient for Q. அப்படின்னா sufficient அப்படின்னாலே it's enough அப்படின்னு சொன்னல. The happening of P is enough for happening for Q. ரெண்டு எக்ஸாம்பிள் if you want you can note it out. இப்போ only if அப்படின்னா necessary condition தான். You can join army only if you are male. ஓகே, only if அப்படின்னா நீங்க மேலா இருந்தாலே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. ஓகேவா, மேலா இருந்தாலும் சர்டன் கேட்டகரியா இருக்கணும், சர்டன் ஏஜ் கேட்டகரி ரீச் அவுட் பண்ணிருக்கலாம். இதே ஃபீமேலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. லைக் ஏஜ் கேட்டகரி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபீமேலா இருந்தாலே யூ கேன் ஜாயின் இன் ஆர்மி. இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸ்ல ஃபாலோ பண்றாங்க. இட்ஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட். P only if Q அப்படின்னா P implies Q அப்படின்றது தான். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இதுல P implies Q அப்படின்னு எழுதியிருக்கிறது இது வந்து ஒரு மினிமம் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் இம்ப்ளைஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுல ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து ஒன்லி இஃப். இதே P if Q அப்படின்னா if Q, P which means Q implies P. இதே only if P, Q அப்படின்னா Q only if P, Q implies P. I forgot to note it down. Like P வந்து இங்க வரணும். ஓகேவா, Q only if P equal to Q implies P. I said before, implications வந்து நிறைய இங்கிலீஷ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தல, அதுதான் இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். 13 டைப்ஸ் வருது. இதையும் மீறி ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் வந்து லேட்டரா நம்ம பார்ப்போம். ஓகேவா, இப்போ இம்ப்ளைஸ்ல வந்து இஃப் P தென் Q இது வந்து டைரக்டா நமக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் ஒரு 4 வந்து நமக்கு டைரக்டா புரியும். ஓகேவா, அதுல ரிமைனிங் உள்ளது மட்டும் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, a sufficient condition for Q is P. sufficient condition for Q அப்படின்னாலே Q வந்து செகண்ட்ல இருக்குதானே, ஸோ P வந்து ஃபர்ஸ்ட் வரும். சஃபிஷியன்ட் கண்டிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்லயே வரும். ஓகேவா, நெசசரி கண்டிஷன் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது செகண்டா போயிடும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இங்கிலீஷ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தட் வி கேன் யூஸ் இன் இம்ப்ளிகேஷன்ஸ். இம்ப்ளிகேஷன்ஸ் மீன்ஸ் P implies Qக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா, இது எல்லாமே P impliesக்கான Qs மட்டும்தான். இப்போ நம்ம அண்டுக்கு வந்து பட் எட் அப்படின்லாம் நிறைய வேர்ட்ஸ் பார்த்தோம்ல, ஒரு கம்பேரிசன் வேர்டோ இல்லைன்னா ஆல்ட்ரேஷன் வேர்ட்ஸோ நம்ம பார்த்தோம்ல. அதுக்கு இஃப் அப்படின்றதுக்கு வந்து நம்ம வென் அவர், ப்ரொவைடட் தட், கிவன் தட் அப்படின்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். பார்த்துக்கோங்க.
as I said before, the sufficient condition for P is Q அப்படின்னா Q implies P. ஓகேவா? this Q. ஓகேவா? a necessary condition for for P is Q அப்படின்னா it's P implies Q. necessary condition இதுல வந்து நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா Q is a necessary condition for P அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் நெசசரி கண்டிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருக்கிறது செகண்டா வந்துடும். அப்ப இந்த கண்டிஷன் படி Q is a necessary condition for P அப்படின்றது வந்து P செகண்டா இருக்குல்ல, அப்ப absolutely P implies Q. ஓகேவா? 8 டைப் பை இம்ப்ளிகேஷன். பை இம்ப்ளிகேஷன் அப்படின்றது பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் வந்து டபுள் சைடு ஆரோ. டிஜிட்டல் லாஜிக் சைடில் போகும்போது அதோட சிம்பிள் வந்து ஒரு ரவுண்டட் டாட் மாதிரி வரும். ஓகேவா? ரவுண்டுக்குள்ள ஒரு டாட் வரும். இது வந்து ஒரு டூ வே கம்யூனிகேஷன். முன்னாடி வந்து நான் இம்ப்ளிகேஷன் ஆர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நான் ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னேன்ல, இது வந்து டூ வே கம்யூனிகேஷன். P இம்ப்ளை P பை கண்டிஷனல் Q அப்படின்றோம் அப்படின்னா P implies Q and Q implies P. ஓகேவா? நோட் PQ ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா ட்ரூ வரும். ஓகே, அதுதான் எழுதிருக்கேன். இது ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. பை திஸ் வி கேன் see that இப்போ ரெண்டுமே ட்ரூவா இருக்கு. P வந்து ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலோ PQ ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலோ ஃபால்ஸா இருந்தாலோ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து ட்ரூவா தான் வருது. இதே வேரி ஆனா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் வரும். So P implies Q, P by conditional Q equal to Q implies P and P implies Q. அது முன்னாடி சொன்ன மாதிரி தான். P implies Q and Q implies P. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ Q implies P அப்படின்னா P only if. ஓகேவா? P implies Q அப்படின்னா P only if. சாரி, Q implies P அப்படின்னா P if Q and P implies Q அப்படின்னா P only if. இதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா நடுவில் அண்ட் இருக்குனால அண்ட் அப்படி எழுதிருவோம். இப்போ P எழுதிட்டு and if and only if. ஸோ பை கண்டிஷனல்ல வந்து P if Q அப்படின்னா Q implies P அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை வந்து நம்ம படிக்கும்போதோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஈஸியா இம்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இதே பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இட்ஸ் அபவுட் அ கனெக்டிவிட்டி. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்றது தான் நம்ம ஷார்ட் ஃபார்மா IFF போடுறோம். ஸோ இது வந்து Q implies P அப்படின்னா P is necessary for Q. As I said before, necessary conditions படி ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து செகண்டா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ Q implies P is necessary for Q அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் and P implies Q அப்படின்றது P is sufficient for Q. இப்போ நம்ம if and only if அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கான ஈக்குவலன்ட் சென்டென்ஸ் வந்து P is necessary and sufficient for Q. லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் அப்படின்றதுக்கான டாபிக் முடிஞ்சிருச்சு. அதோட பிரசிடென்ட் ஆர்டர் வந்து we can see it. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் நம்ம பிரசிடென்ட். இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறாங்க, இட்ஸ் அபவுட் லாங் எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கு அப்படின்னா எதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பிரசிடென்ட்ஸ் ஆர்டர் அப்படி கொடுக்கும். பிரசிடென்ட்ஸ் ஆர்டர் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிரசிடென்ட்ஸ் ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பிராக்கெட்ஸ் அண்ட் செகண்ட் ப்ரியாரிட்டி நெகேஷன், தேர்ட் ப்ரியாரிட்டி அண்ட் ஃபோர்த் ப்ரியாரிட்டி ஆர் ஃபிஃப்த் ப்ரியாரிட்டி இம்ப்ளைஸ் அண்ட் சிக்ஸ்த் ப்ரியாரிட்டி வந்து பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பை இம்ப்ளிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ப்ரொபோஷனல் ஃபார்முலா. இப்போ ப்ரொபோஷனல் ஃபார்முலா அப்படின்றது வந்து ப்ரொபோஷன்ஸ் அண்ட் லாஜிக்கல் கனெக்டிவ்ஸை வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்றோம்ல, அதுவும் ப்ரொபோஷனல் ஃபார்முலா தான். ஈச் ப்ரொபோஷன் சொல்றோம்ல, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுவும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது இல்ல, ஸோ அதுவும் ஒரு ப்ரொபோஷனல் ஃபார்முலா தான். ப்ரொபோஷனல் ஃபார்முலா அப்படின்றது வந்து we can say it in different terms. காம்பவுண்ட் ப்ரொபோஷன் சொல்லலாம், ப்ரொபோஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லலாம், வெல் ஃபார்ம்டு ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். வெல் ஃபார்ம்டு ஃபார்முலா அப்படின்றது WWF அப்படின்னு நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஃபார் வெல் ஃபார்ம்டு ஃபார்முலா. பூலியன் அல்ஜிப்ரா கூட இட்ஸ் unnecessary பட் we can understand. ஓகேவா? பூலியன் வேரியபிள் அப்படின்றது தான் ப்ரொபோஷனல் வேரியபிள், பூலியன் ஃபங்க்ஷன் அப்படின்றது தான் ப்ரொபோஷனல் ஃபார்முலா. ஓகேவா? நான் முன்னாடியே சொன்னல ப்ரொபோஷனல் ஈச் ப்ரொபோஷனல் வேரியபிள்
is a proportional formula. ஸோ ஆனால் எல்லா ப்ரொபோஷனல் ஃபார்முலாவும் ப்ரொபோஷனல் வேரியபிள் கிடையாது. அதுதான் இதில் நான் நோட் பண்ணியிருக்கேன், பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். எவ்ரி ப்ரொபோஷனல் வேரியபிள் இஸ் அ ப்ரொபோஷனல் ஃபார்முலா பட் நாட் வைஸ் வெர்சா. நாட் வைஸ் வெர்சா மீன்ஸ் என்ன? எல்லா ப்ரொபோஷனல் வேரியபிளும் ப்ரொபோஷனல் ஃபார்முலா தான், ஆனால் எல்லா ப்ரொபோஷனல் ஃபார்முலாவும் ப்ரொபோஷனல் வேரியபிள் கிடையாது. ட்ரூத் டேபிள் ஃபார் ப்ரொபோஷனல் ஃபார்முலாஸ். ஓகேவா? ட்ரூத் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது தான் ட்ரூத் டேபிள். ஓகேவா? இல்லை ப்ரொபோஷனல் ஃபார்முலா காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் வேணாம். ப்ரொபோஷனல் ஃபார்முலா தான் காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்பிள். proportional formula. It's a proportional formula. We have derived the truth table for this particular proportional formula. So, you can refer these examples from the notes. I will provide the notes in the description. Okay, or a Google Drive link la vandu na ungalku provide pannirpen. You can refer it. Tautology. Let's jump into the logics. Tautology அப்படின்னா ஒரு ட்ரூத் டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஃபைனல் ஆன்சர்ல எல்லாமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் டாட்டாலஜி. அதுல எதுவுமே ஃபால்ஸா வராது. லைக் எப்படின்னா இதுல பார்த்த மாதிரி பி ஆர் நெகோஷியன் பி. ஓகே, நெகேஷன் பி. இப்போ இதுல நம்ம எப்படி நம்ம டைரக்டா டாட்டாலஜி அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பி கேன் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பட் நெகேஷன் பி கேன் பி, ஒரு பி ட்ரூவா இருந்தா நெகேஷன் பி ஃபால்ஸா இருக்கும். ஸோ ஆர் ஸ்டேட்மெண்ட்ல வரும்போது நம்ம ஆர்ல என்ன படிச்சோம், ஏதாவது ஒரு ட்ரூவா வந்தாலே உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் ட்ரூ தான். ஸோ அதுக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இது. கான்ட்ராடிக்ஷன் செகண்ட் டைப். கான்ட்ராடிக்ஷனுக்கான வேரியஸ் நேம்ஸ் வந்து வி கேன் சே இட் அஸ் ஃபாலசி, அன்சாட்டிஸ்ஃபையபிள் அப்படின்லாம் சொல்லலாம். ஓகேவா? அதில் வந்து ஆல்வேஸ் ஃபால்ஸ். இப்போ டாட்டாலஜி எப்படி நம்ம வந்து எல்லாமே ட்ரூ அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி கான்ட்ராடிக்ஷன் வந்து எல்லாமே ஃபால்ஸ். ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து அண்டு. இப்போ வந்து ஒன்று ட்ரூவா இருந்தால் கம்பல்சரியாக ஒன்று ஃபால்ஸாக ஆகிடும்ல. நெகேஷன் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாலே ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கான அண்டுன்னும் போது டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு பி ஃபால்ஸ். ஓகேவா? அன்ஸ்டேட்மெண்ட்ல வந்தும்போது ரெண்டுமே ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. அது எது டிஃபர் ஆனாலோ இல்லைனா ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து ஃபால்ஸ் தான். அதே கண்டின்ஜென்சி வந்து டாட்டாலஜியும் கிடையாது, கான்ட்ரடிக்ஷனும் கிடையாது. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். அட்லீஸ்ட் ஒரு ட்ரூ இருக்கணும், இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபால்ஸ் இருக்கணும். அதுதான் கண்டின்ஜென்சி. இப்போ பி இம்ப்ளைஸ் கியூ அப்படின்னும் போது இதில் வந்து எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் 4, இப்போ பி கியூ ரெண்டுத்துல வந்து உங்களுக்கு 4 காம்பினேஷன்ஸ் வரும். அந்த 4 காம்பினேஷன்ஸ்ல வந்து 3 ட்ரூவா வரும், ஒன்று வந்து ஃபால்ஸா வருதுல, அட்லீஸ்ட் அ ஃபால்ஸ். அப்படின்னா பி ட்ரூவா இருந்து கியூ ஃபால்ஸா இருந்தா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து ஃபால்ஸ் வரும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கண்டிஜென்சி. இப்போ நெக்ஸ்ட் சாட்டிஸ்ஃபைபிள். சாட்டிஸ்ஃபைபிள் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ட்ரூ இருக்கலாம். சாட்டிஸ்ஃபைபிளுக்கான அடுத்த ஐ மீன் இன்னொரு நேம் வந்து கன்சிஸ்டன்சி. சாரி, கன்சிஸ்டன்ட். சாரி, வந்து எழுத வரல. ஸோ இட்ஸ் அ கன்சிஸ்டன்ட். சாட்டிஸ்ஃபைபிள் அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு ட்ரூ டேர்ம் வரலாம். அட்லீஸ்ட் அப்படின்னாலே இட்ஸ் அ மினிமம் ரெக்குயர்மெண்ட். எல்லாமே கூட ட்ரூவா வரலாம். இட்ஸ் அபவுட் அ டாட்டாலஜி ஆர் கண்டின்ஜென்சி. இதே வேலிட் அப்படின்னா அன்ஃபால்சிஃபைபிள். வேலிட் அப்படின்னா எல்லாமே ட்ரூ, டாட்டாலஜி தான் வேலிட். ஃபால்சிஃபைபிள் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபால்ஸ் வரணும். கான்ட்ராடிக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா கண்டின்ஜென்சியாகவும் இருக்கலாம். இப்போ இந்த டாட்டாலஜி, சாட்டிஸ்ஃபைபிள், டாட்டாலஜி, கான்ட்ராடிக்ஷன், சாட்டிஸ்ஃபைபிள், கண்டின்ஜென்சி, இந்த மாதிரி நிறையா ஒரு 6 டைப்ஸ் பார்த்தோம்ல, அந்த 6 டைப்ஸை தான் ஒரு டேபிளில் டைரெக்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதோட இந்த டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இஸ் தேர் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ்? யூ கேன் கமெண்ட் டவுன். ஆர் இல்லை நான் சொல்கிறதுல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் யூ கேன் கமெண்ட் இட் டவுன். தேங்க்ஸ். யூ கேன் see it in next part. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம பை கேஸ், அதாவது ட்ரூத் டேபிளை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்ல, அதை தாண்டி வேற என்னென்ன மெத்தடில் வந்து நம்ம ப்ரொபோஷனல் லாஜிக்கை சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். தேங்க்ஸ்.